21st ஏஜ் முடிஞ்சு 22nd ஏஜ் வந்து கார்டு வைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ, ஹார்ட்ஃபுல் அண்ட் மைண்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு யூ. பிகாஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் சர்வரே பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு நிறைய விஷஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே விஷ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து நீ காலையில் ஒரு 7 or 8 மணிக்குள்ளே வந்து விஷ் பண்ணவங்க வந்து நான் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ சாரி, ஏன்னா வந்து சர்வர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேங் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் கொடுத்தாங்க விஷ் பண்ண முடியல. அதோட December 10 அப்படின்னு சொன்னாலே வந்து மனித உரிமைகள் தினம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் உரிமைங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது வந்து ஒரு கல்வி வந்து அவனுக்கு புரிய வைக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த கல்வி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் வந்து நாளை எதிர்காலத்துக்கான ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கலாம். ஸோ வந்து நான் இந்த வாரத்தில் என்கிட்ட வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பையன் ஒரு டிஷர்ட்லாம் போட்டு அங்கே கிழிஞ்ச மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டு டவுசர் போட்டுக்கிட்டு தலை கூட நல்லா முடியெல்லாம் நிறையா வச்சுக்கிட்டு ப்ரௌன் ஹேர் மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு ஒரு பையன் வந்து ஊசி பாசி எடுத்துகிட்டு வந்துருக்கான். அப்போ வந்து எங்கிட்ட கேட்டான், ஊசி வேணுமான்னு கேட்டான். எனக்கு வேணா தம்பி, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அந்த பையன் கிட்ட வந்து சொன்னான், ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னா இது வித்தாதான் நான் சாப்பிட முடியும். ஸோ வந்து வாங்கிக்கங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் சொன்னேன், தம்பி எனக்கு இது இப்போதைக்கு எனக்கு ஊசி வந்து தேவைப்படாது. ஸோ வந்து நான் அமௌண்ட்டு தரேன், நீ போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன். இல்லை நான் வேணா, நீ வாங்கிக்க ரொம்ப கம்பேர் பண்ணாரு. சரின்ட்டு அந்த அமௌண்ட் எடுத்து அவன் பேக்கெட்டில் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் சரி வரைஞ்சது பிடிங்க, அதில் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னான். சரி ஓகே நான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் கையில் வாங்கினோடனே குடும்பம் ஓடி போயிட்டான். இங்கேனா ஓடி போயிட்டா மடி போனால் பார்த்தா அதுக்கு பஸ் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இலவச கல்வி வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட இலவச கல்வி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேர்றது இல்லை. அது காரணம் பொருளாதாரம். ஓகேவா? சரி ஓகே. அதனால் ஒரு கல்வி உரிமைங்கிறது எல்லாத்துக்குமே போய் சேரணும். கல்வி உரிமை எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தாலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்மளால் ஆட்சி பண்ண முடியும். ஓகேவா? அதனால் இந்த வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த பையன் யாருன்னு பார்த்து அவனுக்கு வந்து கரெக்டான ஒரு கல்வி கொடுக்க செய்யுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எக்கச்சக்கமான பேர் வந்து ஃப்ளோட்டிங்கில் வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து தமிழக கவர்மெண்ட்டும் சரி, தன்னாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து உங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச், வெரி மச். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து உங்களை பற்றி சொல்லணுங்க. மெயினாக அந்த இடத்துல கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து சத்தியமாக சொல்கிறேன், போன வருஷம் நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, இதே பர்த்டே ஸ்பீச் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து பெட்டராக கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. ஸோ அதுக்கான சல்யூட்டுங்க. அதே சமயத்தில் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் வந்து நிறைய வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வருஷம் வீடியோ அவ்வளோக்கு நான் போட முடியல. ஸோ கண்டிப்பாக அடுத்த வருஷம் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச், வெரி மச். பை பாய். அப்புறம் இன்றைக்கி எனக்கு விஷ் பண்ணிங்களா, அவங்க எல்லாம் விஷ் பண்ணுறதையும் ஒரு வீடியோ கிளிப்பாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது பின்னாடி வந்து கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு பர்த்டேக்கும் உங்களால் நேரில் வந்து மீட் பண்ண ஆசையாக இருக்கும். ஆனால் ஒரு சில காரணங்களால் என்னால் எல்லாத்தையுமே மீட் பண்ண முடியல. கண்டிப்பாக ஒரு நாள் நடக்குங்க. என்னை ஃபாலோ பண்ணுற 2000+ 2K ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக மீட் பண்ணுங்கள். ஸோ அதனால் கூடிய விரைவில் வரும். சல்யூட். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.
ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டேகே ப்ரொடக்ஷன். நான் தினேஷ்குமார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் வந்து என்னோட பல வருஷம் கனவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைவேறி இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து பர்த்டேக்கு யாராவது கிஃப்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு பர்த்டேக்கும் நினச்சிட்டு இருப்பேன். பட் வந்து இத்தனை வருஷம் நடந்ததில்லை. பட் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. அது யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜெயராம் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஜெயராம்ஸ். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த கிஃப்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதான் அந்த கிஃப்ட்டு. ஸோ இன்னும் நானுமே ஓப்பன் பண்ணல. ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அன்பாக்சிங் வீடியோ மாதிரி தான் இது இருக்கும். பயம் தவிர்ப்போம், சூப்பரான ஒரு புக் கொடுத்துருக்காங்க. பயம் தவிர்ப்போம் அப்படிங்கிற புக் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக அந்த புக் நான் படிச்சுட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து என் லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து புக்கு. ஸோ இந்த புக்கு நான் எப்பவும் மறக்க மாட்டேன். ஸோ இது வந்து என் சர்டிஃபிகேட்ஸ் இப்போ எவ்வளோ சேஃப்டி வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த புக்கு நான் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஜெயராம்ஸ். பை பை.